படிகள் வாஸ்து முறைப்படி படிகளினுடைய அமைப்பு. முதல் வீட்டுக்குள்ளே போடுற படி பற்றி பேசிக்கலாங்க. வீட்டுக்குள்ளே மாடிக்கு போகிற படிகள். அடுத்தது இந்த படிகள் சரியான அமைப்பு என்ன, வாஸ்துவின்படி எப்படி எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வீட்டுக்குள்ளே வந்துங்க, மேற்கினுடைய மையப்பகுதி அந்த இடத்துல படி போட்டுக்கலாம். மேற்கினுடைய மையப்பகுதிங்கிறப்போ நம்ம மேற்கு திசைகளை பற்றி பேசுகிறோம். வாயு மூலை வரைக்கும் படிகள் போட்டுக்கலாம். மேற்கினுடைய மையத்திலிருந்து வாயு மூலை வரைக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு படி செட் ஆகுதோ அந்த இடத்துல படியும் லிஃப்ட்டும் கண்டிப்பாக போட்டுக்கலாம். இப்போ கட்டுமான பணிகளும் பண்ணுறோம், டிசைனாக பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் வந்துருச்சுங்க இன்றைக்கி. அந்த காலத்து மாதிரி இல்லை, இடையில பலகைகளை வச்சுக்கிறாங்க. படி கட்டுவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒன்றுக்கு ஒன்று பில்லர் மாதிரியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட் கட்டிடுறாங்க. அதில் வந்து ஏற ஸ்டெப்பு மட்டும் இருக்கும், மேலே இருந்து சைடெல்லாம் இருக்காது. காலை வச்சு போகலாம். சைடில் 2 பக்கம் எஸ்எஸ்ல போட்டுருவாங்க. இந்த மாதிரி படிகளுடைய அமைப்பெல்லாம் வந்துருச்சு. இந்த டிசைன் அப்படிங்கிற விஷயம் அப்பாற்பட்டது. அது வந்து அவங்களுடைய வசதியை பொறுத்து பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. இது கூட லிஃப்ட்டும் கூட சேர்த்திக்கலாம். இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக லிஃப்ட் இல்லாமல் வீடே இல்லை. எனக்கு கேட்டிங்கன்னா 3 மாடி 4 மாடி கட்டும்போது லிஃப்ட்டோடு தான் கட்டுறாங்க. லிஃப்ட்டும் அப்படி தான். லிஃப்ட்டும் படிகள் வந்து மேற்கிலும் வாயு மூலையிலும் அமைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பான முறை.